Hi guys, now we are going to see about company accounts, chapter 7, 12th accountancy. So first of all, company. What is company? So company is a voluntary association of persons which has separate legal entity. That is ஒரு குரூப் ஆஃப் பர்சன்ஸ் எல்லாருமா சேர்ந்து அதுக்கு ஒரு செப்பரேட் லீகல் என்டிட்டி கீழே அதோடைய பர்பச்சுவல் சக்சஷன்ஸ் தென் அதில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸுடைய லைபிலிட்டிஸ் எல்லாம் லிமிட்டடாக இருக்கக்கூடிய பர்சன்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணி ஒரு பிஸ்னஸ் கன்சர்னை ரன் பண்ணுறது தான் கம்பெனி அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த கம்பெனியுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ வாலண்டரி அசோசியேஷன்ஸ். ஸோ விருப்பத்தின் அடிப்படையில் யார் யாருக்கு விருப்பம் இருக்குதோ அவங்க எல்லோரும் சேர்ந்து ரன் பண்ணக்கூடிய ஒரு பிஸ்னஸ் அது. ஸோ நோ லா கேன் கம்பல் பர்சன்ஸ் டு ஃபார்ம் அ கம்பெனி. எந்த சட்டமும் எந்த பர்சன் என்ன பண்ணதில்லை, கம்பல் பண்ணுறதில்ல கம்பெனியை ஃபார்ம் பண்ணுறதுக்கு. தென் செகண்ட் ஒன், செப்பரேட் லீகல் என்டிட்டி. ஸோ கம்பெனி இஸ் அ ஆர்டிஃபிஷியல் பர்சன், இட் ஹேஸ் அ செப்பரேட் லீகல் என்டிட்டி. ஸோ அதுக்குன்னு சொல்லி தனித்துவமான நேம் உண்டு, அதுக்குன்னு சொல்லி தனித்துவமான சிம்பிள் உண்டு. ஸோ அதோடைய அந்த அதோடைய சிக்னேச்சர் அதாவது அவங்களுக்கு ஒரு சீல் இருக்கும், அந்த சீல் வெளியே அதுக்குன்னு ஒரு செப்பரேட் லீகல் என்டிட்டி உண்டு. தென் தேர்ட் ஒன், காமன் சீல். எந்த கம்பெனியுமே அதுக்கு ஒரு காமன் சீல் உண்டு, அந்த சீலை தான் அது ஒரு சிக்னேச்சர் மாதிரி எல்லா கம்பெனியோட கான்ட்ராக்ட் டாக்குமெண்ட்ஸில் வைப்பாங்க. ஓகேவா? தென் ஃபோர்த் ஒன், பெர்பெச்சுவல் சக்சஷன்ஸ். ஸோ இந்த கம்பெனிஸ் கண்டினியூ ஆகிக்கிட்டே தான் இருக்கும். அது அதில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் வெளியே போகிறதுனாலையோ உள்ள புது மெம்பர்ஸ் ஜாயின் ஆகிறதுனாலையோ எந்த வகையிலையும் பாதிக்கப்படாது. இட் கேன் பி வவுண்ட் அப் ஒன்லி பை லா. சட்டத்தின் அடிப்படையில் மட்டும்தான் இதை என்ன பண்ண முடியும், க்ளோஸ் பண்ண முடியும், டெர்மினேட் பண்ண முடியும். The next one, limited liability. ஸோ இந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸுடைய லைபிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா லிமிட்டட் டு தேர் ஷேர்ஸ், லிமிட்டட் பை ஷேர்ஸ் ஒன்லி. ஸோ அவங்க எவ்வளோ ஷேர்ஸ் வாங்கியிருக்காங்களோ அந்த ஷேர்ஸுடைய ஃபுல் அமௌண்ட் பே பண்ணாமல் இருக்கும் இல்லையா, அன்பெய்டு ஷேர் வேல்யூ. இப்போ ஒரு ஷேர் 10 rupees மீனிங் இருந்துச்சுன்னா ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாம் 7 rupees வரைக்கும் பே பண்ணியிருந்திருக்காங்க. ஒரு சில குறிப்பிட்ட ஷேர் ஹோல்டர்ஸ் அந்த ஃபைனல் கால் 3 rupees கம்பெனி கால்டப் பண்ணியிருப்பாங்க. பட் மோஸ்ட் ஆஃப் த ஷேர் ஹோல்டர்ஸ் பே பண்ணியிருப்பாங்க. பட் சம் ஷேர் ஹோல்டர்ஸ் தே டிடன்ட் பே. மீன்ஸ் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கம்பெனிக்கு திடீர்னு ஒரு லாஸ் ஃபேஸ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன்ஸ் வருதுன்னா அந்த ஷேர் ஹோல்டர்ஸுடைய லைபிலிட்டிஸ் எந்த அளவுனா, யாரெல்லாம் அன்பெய்டாக வச்சுருக்காங்களோ அவங்க ஷேர்ஸ் கூடிய அன்பெய்டு அமௌண்ட்டை மட்டும் என்ன பண்ணணும், கம்பெனிக்கு கான்ட்ரிபியூட் பண்ண மாதிரி இருக்கும். வேறு அவங்களுடைய பர்சனலாக எந்த வகையிலையும் என்ன செய்யாது, அந்த கம்பெனியோட லாஸ் அவங்கள அஃபெக்ட் பண்ணாது. அதுதான் லிமிட்டட் லைபிலிட்டி. தென் ட்ரான்ஸ்ஃபரபிலிட்டி ஆஃப் ஷேர்ஸ். அந்த கம்பெனியோட ஷேர்ஸை அந்த ஷேர் ஹோல்டர்ஸ் என்ன பண்ணலாம், யாருக்குனாலும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான எல்லா ரைட்டும் உண்டு. ஸோ இது ஃப்ரீலி ட்ரான்ஸ்ஃபரபிள். தென் மீனிங் அண்ட் டைப் ஆஃப் ஷேர்ஸ் பார்க்கலாம். ஸோ த கேபிட்டல் ஆஃப் அ கம்பெனி இஸ் டிவைடட் இன்டு ஸ்மால் யூனிட்ஸ் ஆஃப் ஃபிக்ஸட் அமௌண்ட்ஸ். ஸோ ஒரு கம்பெனியோட கேபிட்டல் என்ன பண்ணுறாங்க, சின்ன சின்ன யூனிட்ஸ் ஆஃப் பிரித்து ஃபிக்ஸடாக பிரித்து அதை ஷேர்ஸாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க. அந்த யூனிட்ஸை தான் ஷேர்ஸ் அப்படிங்கிறாங்க. இந்த ஷேர்ஸே 2 types இருக்கும். ஒன்று ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ், இன்னொன்று ஈக்விட்டி ஷேர்ஸ். இந்த ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் அப்படிங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ்க்கு ஈக்விட்டி ஷேர்ஸோட 2 ப்ரிஃபரன்ஷியல் ரைட் உண்டு, 2 முன்னுரிமைகள் உண்டு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரிஃபரன்ஸ் அவங்களுக்கு டிவிடெண்ட் பே பண்ணுவாங்க இல்லையா. இப்போ நம்ம ஒரு கம்பெனிலேருந்து ஷேர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், ஷேர்ஸ் வாங்கியிருக்கோன்னா கம்பெனி என்ன பண்ணுவாங்க, நமக்கு டிவிடெண்ட் பே பண்ணுவாங்க, அப்படி தானே. ஸோ அந்த டிவிடெண்ட் பே பண்ணுறதுல ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் யாருக்குன்னா ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு தான். சரிங்களா? அதனால தான் அந்த ஷேர்ஸே ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ். ஸோ கம்பெனி ப்ராஃபிட் இயர் எண்டு க்ளோஸ் பண்ணுறாங்க, ப்ராஃபிட் கேல்குலேஷன்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ப்ராஃபிட்டில் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கான ஃபிக்ஸட் ரேட் ஆஃப் டிவிடெண்ட்டை ஃபஸ்ட்டு யாரெல்லாம் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு பே பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு பே பண்ணி முடித்த பிறகு டிபெஞ்சர்ஸ் ஹோல்டர்ஸ்க்கெல்லாம் பே பண்ணுவாங்க. தென் அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ரிமைனிங் அமௌண்ட்டை தான் ஈக்குவலாக பிரித்து ஈக்விட்டி ஷேர்ஸ்க்கு ஹோல்டருக்கு கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ அந்த டிவிடெண்ட் பேமெண்ட்டில் இவங்களுக்கு ஒரு ப்ரிஃபரன்ஸ் இருக்குது. ஓகே. தென் செகண்ட் ஒன், ப்ரிஃபரன்ஸ் டுவர்ட்ஸ் த ரீபேமெண்ட் ஆஃப் கேபிட்டல் அண்ட் வைண்டிங் அப் ஆஃப் த கம்பெனி. ஒரு வேளை கம்பெனியை டெர்மினேட் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கேபிட்டலை யாருக்கு தான் ரீபே பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு அவங்க கான்ட்ரிபியூட் பண்ண கேபிட்டலை தான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்கம்மா, ரீபேமெண்ட் பண்ணுவாங்க. தென் அதுக்கப்புறம் தான் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கான அமௌண்ட்டெல்லாம் பே பண்ணுவாங்க. ஸோ இந்த 2 ப்ரிஃபரன்ஷியல் ரைட்ஸ் இருக்குது தான் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ். தென் செகண்ட் ஒன், ஈக்விட்டி ஷேர்ஸ். இந்த ஈக்விட்டி ஷேர்ஸ்க்கு அந்த மாதிரியான எந்த ஒரு ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ்க்கு இருக்கிற மாதிரியான எந்த ஒரு ப்ரிஃபரன்ஷியல் ரைட்ஸும் கிடையாது.
அதே மாதிரி இவங்களுக்கு ரேட் ஆஃப் டிவிடெண்ட் ஃபிக்ஸடாகவும் கிடையாது. கம்பெனி எவ்வளோ ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுதோ அதை பொறுத்து இவங்களுக்கு டிவிடெண்ட்டுங்கிறது கிடைக்கும். கம்பெனி நல்லா அதிகமான மேக்ஸிமம் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணாங்கன்னா இவங்களுக்கும் அதிகமான டிவிடெண்ட் கிடைக்கும். அதே சமயம் கம்பெனி ரொம்ப லோவரான ப்ராஃபிட் பார்த்தாலும் இவங்களுக்கும் ரொம்ப லோயரான ப்ராஃபிட் தான் கிடைக்கும். ஓகேவா? இன் கேஸ் ஆஃப் வைண்டிங் அப் ஆஃப் அ கம்பெனி, ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் ஆர் பெய்ட் ஆஃப்டர் த பேமெண்ட்ஸ் ஆர் மேட். ஸோ அந்த வைண்ட் அப் பண்ணுறப்போ ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு எல்லாம் பே பண்ணதுக்கு அப்புறம் தான் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு பே பண்ணுவாங்க. ஸோ அதனால் இந்த ஈக்விட்டி ஷேர்ஸ் என்னென்னு சொல்லுவாங்க, ஆர்டினரி ஷேர்ஸ்னு கூட சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இஷ்யூ ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ். இந்த ஈக்விட்டி ஷேர்ஸே பார்த்திங்கன்னா நிறைய பேஸில் இஷ்யூ பண்ணுவாங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு வே என்னென்னு பார்த்தீங்கன்னா பப்ளிக் இஷ்யூ. ஸோ இந்த பப்ளிக் இஷ்யூ அப்படிங்கிறது என்னென்னா கம்பெனிலேருந்து மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன், ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன் இதெல்லாம் ரெஜிஸ்ட்ரார் ஆஃப் கம்பெனிஸில் சப்மிட் பண்ணிவிட்டு ப்ராஸ்பெக்டர்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி பீப்புளுக்கு பப்ளிக்கு இஷ்யூ பண்ணி ஸோ பப்ளிக் சப்ஸ்கிரிப்ஷனை கம்பெனி என்ன பண்ணுறாங்க, இன்வைட் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து பப்ளிக் இஷ்யூ. ஓகேவா? ஸோ ஐபிஓ ரிலீஸ் பண்ணுறேன் அப்படிம்பாங்களே, இனிஷியல் பப்ளிக் ஆஃபர். ஸோ பீப்புளை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு இனிஷியலாக ஒரு ஆஃபர் கொடுக்குறாங்க, அது பப்ளிக் இஷ்யூ. செகண்ட் ஒன் ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட் வழியாகவும் ஷேர்ஸை வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. அந்த ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட் அப்படிங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி ஷேர்ஸை ஒரு செலக்டட் குரூப் ஆஃப் பர்சன்ஸ்க்கு மட்டும் கம்பெனி என்ன செய்வாங்க, இன்விடேஷன்ஸ் கொடுத்து அந்த ஷேர்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கான இன்விடேஷன்ஸை கொடுப்பாங்க. அதெல்லாம் த்ரூ லெட்டர் மூலமாக அந்த மாதிரிலாம் கொடுக்குறது வந்து ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட். தென் ரைட்ஸ் இஷ்யூ அப்படிங்கிறது இஷ்யூ ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் to the existing shareholders of the company through a letter of offer. அதாவது ஏற்கனவே இருப்பாங்க இல்லையா எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ், அவங்களுக்கு கம்பெனியில் ஃபர்தராக இஷ்யூ பண்ணக்கூடிய ஈக்விட்டி ஷேர்ஸை ஒரு லெட்டர் ஆஃப் ஆஃபர் மூலமாக இந்த மாதிரி ஒரு ஆஃபர் இருக்குது உங்களுக்கு ஓகேவா அப்படிங்கிற மாதிரி கேட்டு அவங்க எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு மட்டும் கொடுக்கக்கூடிய ஆஃபரை தான் என்ன சொல்லுவாங்க, ரைட்ஸ் இஷ்யூ. தென் ஃபோர்த் ஒன் போனஸ் இஷ்யூ. இந்த போனஸ் இஷ்யூவும் என்னென்னு பார்த்தீங்கன்னா சேம் எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு மட்டும்தான். பட் அந்த ஷேர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டாக கம்பெனியில் அதிகமான ப்ராஃபிட் வருதுன்னு வச்சுக்கோங்கம்மா, அதை எல்லாத்தையும் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு பதிலாக அந்த ப்ராஃபிட்டை ஷேர்ஸாக கன்வெர்ட் பண்ணி அதை என்ன பண்ணிடுவாங்க, ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டாக போனஸ் இஷ்யூவாக கொடுத்துருவாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் இஷ்யூ ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ். த நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் ஆஃப் இஷ்யூ ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ். the process of issue of equity shares ஃபஸ்ட்டு எப்படி அதை இஷ்யூ பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா a company can issue shares as per the provisions of the Indian Companies Act and as per the guidelines issued by the Securities Exchange Board of India. Then Companies Act படிப்பிலையும் செபியோட ரூல்ஸையும் ஃபாலோ பண்ணி தான் என்ன பண்ணுவாங்க, எந்த ஒரு கம்பெனியுமே ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணுவாங்க. ஸோ அதோடைய ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா இன்வைட்டிங் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ். ஸோ ஒரு பப்ளிக் கம்பெனி என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு ப்ராஸ்பெக்டர்ஸ் இஷ்யூ பண்ணி ஜென்ரல் பப்ளிக்காக இன்வைட் பண்ணுவாங்க அவங்களோட ஷேர்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்காக. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ப்ராசஸ். தென் செகண்ட் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ரிசிப்ட் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ். கம்பெனிலேருந்து இப்போ என்ன பண்ணிட்டாங்க, ப்ராஸ்பெக்டர்ஸ் இஷ்யூ பண்ணிட்டாங்க, பீப்புளுக்கு அந்த நோட்டீஸ் போய் கிடச்சிருச்சு இந்த கம்பெனியில் இவ்வளோ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இவ்வளோ ஃபேஸ் வேல்யூவில் இஷ்யூ பண்ணுறாங்க அப்படிங்கிற டீட்டெயில். தென் செகண்ட் என்ன பண்ணுவாங்க, இன்ட்ரெஸ்டடான இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க, அதை ப்ராஸ்பெக்டர்ஸை பேஸ் பண்ணி இந்த அப்ளிகேஷன்ஸ் ஆர் டெபாசிட்டட் இன் ஷெட்யூல் பேங்க், ஒரு பேங்க் கொடுத்துருப்பாங்க, அதில் அப்ளிகேஷன்ஸ் மணியோடு சேர்த்து அந்த அப்ளிகேஷனை சென்ட் பண்ணி விடணும். ஸோ அந்த அப்ளிகேஷன் மணி கம்பெனி கலெக்ட் பண்ணுறாங்க இல்லையாம்மா, அது வந்து அந்த ஷேருடைய நாமினல் வேல்யூவில் அட்லீஸ்ட் 5% இருக்கணும். ஓகேவா? அதுக்கு கம்மியாக அப்ளிகேஷன்ஸ் மணி இருக்கக்கூடாது. ஸோ அந்த அமௌண்ட்டை அவங்க கொடுத்துருக்க பேங்க்கில் என்ன பண்ணிடுவாங்க, இன்வெஸ்டர்ஸ் பே பண்ணி அவங்க வந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வேணுங்கிற சப்ஸ்கிரிப்ஷனை கொடுத்துருவாங்க. தட் இஸ் அப்ளிகேஷனை சென்ட் பண்ணிடுவாங்க, கம்பெனி என்ன பண்ணிடும், அப்ளிகேஷன்ஸ் ரிசீவ் பண்ணும். தென் அதுக்கப்புறம் ரிசீவ் பண்ண அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்தையும் கம்பெனி அலாட் பண்ணுவாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த ப்ராஸ்பெக்டர்ஸில் அவங்க எவ்வளோ சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் கொடுக்குறேன், அதாவது கம்பெனியில் 1 lakh ஷேர் தான் இஷ்யூ பண்ணுற மாதிரி இருப்பாங்க, வந்திருக்கக்கூடிய அப்ளிகேஷன்ஸ் 1,50,000 அப்ளிகேஷன்ஸ் வந்துச்சுன்னா அவங்க என்ன பண்ண முடியும், கண்டிப்பாக எக்ஸஸாக இருக்கக்கூடிய 50,000 அப்ளிகேஷன்ஸை ரீஃபண்ட் பண்ணணும் ஒன்று. அப்படி இல்லையா அந்த எக்ஸஸ் அப்ளிகேஷன்ஸை மணியை வந்து அலாட்மெண்ட்டில் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அவங்க கம்பெனி ப்ராஸ்பெக்டஸில் எவ்வளோ மினிமம் சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும்தான் என்ன செய்ய முடியுமா, கம்பெனி அலாட் பண்ண முடியும். ஓகேவா?
தென் அதுக்கப்புறம் என்ன பண்ணிடுவாங்க, அப்ளிகேஷன்ஸ் வருது, அதில் இவங்க கொடுத்த மினிமம் சப்ஸ்கிரிப்ஷன் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு மற்ற அப்ளிகேஷன்ஸோடைய மணி என்ன பண்ணிடுவாங்க, ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ஒரு வேளை இஃப் த மினிமம் சப்ஸ்கிரிப்ஷன் இஸ் நாட் ரிசீவ்ட், ஸோ இந்த கம்பெனியோட 1 lakh ஷேரை ரிசீவ் பண்ணல, வெறும் 80,000 அப்ளிகேஷன்ஸ் தான் வருதுன்னா என்ன செய்வாங்க, வந்த எல்லா அப்ளிகேஷன்ஸ் மணியை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு எல்லாருக்குமே ஷேர்ஸை அலாட் பண்ணிடுவாங்க. ஓகேவாம்மா. தென் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் ஃபார் கேஷ் அண்ட் இன்ஸ்டால்மெண்ட், ஷேர்ஸை கேஷ்க்கு வந்து கொடுக்கும்போது எப்படி அந்த அமௌண்ட்டை கலெக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதான். ஸோ இந்த ஷேர் கேபிட்டல் மேபி ரிசீவ்டு த்ரூ இன்ஸ்டால்மெண்ட், அந்த ஷேர் கேபிட்டல் இன்ஸ்டால்மெண்ட்டில் கலெக்ட் பண்ணுவோம். அது ஃபஸ்ட்டு இன்ஸ்டால்மெண்ட் கால்ட் அப்ளிகேஷன்ஸ் மணி. ஸோ நம்ம ப்ராஸ்பெக்டஸ் இஷ்யூ பண்ண உடனே இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணியிருந்தாங்க, அப்ளிகேஷன் மணியோடு சேர்த்து தான் அப்ளிகேஷனை அனுப்பிவிட்றாங்க, அப்படி தானே. ஸோ அந்த ஃபஸ்ட்டு இன்ஸ்டால்மெண்ட் தான் அப்ளிகேஷன் மணி. தென் செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட் அலாட்மெண்ட் மணி. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த இன்வெஸ்டர்ஸ் வந்து நமக்கு அப்ளிகேஷன்ஸ் கம்பெனிக்கு சென்ட் பண்ணதும் கம்பெனிலேருந்து என்ன பண்ணிடுவாங்க, ஓகே நீங்கள் கேட்ட ஷேர்ஸ் உங்களுக்கு அலாட் ஆயிடுச்சுன்னு சொல்லிவிட்டு ஒரு அலாட்மெண்ட் லெட்டர் அனுப்பி அலாட்மெண்ட் மணி இவ்வளோ அனுப்புங்க அப்படிங்கிற மாதிரி அடுத்த டியூவை சொல்லுவாங்க. ஸோ அந்த செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட்டை அடுத்து இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க, அலாட்மெண்ட் மணியை பே பண்ணுவாங்க அலாட் பண்ணியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் ஒரு 1 month கழிச்சு தேர்ட் இன்ஸ்டால்மெண்ட் கேட்பாங்க, தட் இஸ் ஃபஸ்ட்டு கால் மணி. தென் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு லாஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்டாக ஃபைனல் கால் மணி கேட்பாங்க. ஸோ இப்படி ஒரு ஷேரோட ஃபேஸ் வேல்யூவாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி 4 இன்ஸ்டால்மெண்ட்ஸாக பிரித்து தான் என்ன பண்ணுவாங்க, கம்பெனியில் கலெக்ட் பண்ணுவாங்க. ஓகேவா. கால் இஸ் a demand by a company to the shareholders holding partly paid up shares to pay further installment. அதாவது அந்த ஷேரை பர்ச்சேஸ் பண்ணும்போதே மச்ச கால் அமௌண்ட்டை பே பண்ணியிருக்கணும் அப்படிம்பாங்க. ஓகேவா. தென் ஓகே, இது வரைக்கும் போதும்.